கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புது வருஷத்துல 2025ல கர்த்தர் நமக்கு இன்னொரு ஆண்ட கூட்டி கொடுத்தார். ஸோ நம்ம நிறைய நேரம் வந்து இந்த ஆண்ட நம்ம வந்து ஆலயத்துல வந்து ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அங்க நான் நான் பார்த்த காரியம் என்னன்னா, எல்லாரும் வந்து கையில அந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த அட்டை வச்சிருந்தாங்க. ஸோ நான் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது கையில என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ஒரு 20, 30 அட்டை வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிற மாரி ஒரு அட்டை எடுத்தார். எனக்கு அத பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, நீங்க இந்த கிளி ஜோசியம் பார்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா? கிளி ஜோசியம் பார்க்கும்போது, அந்த கிளி ஒரு அட்டை எடுத்துட்டு வந்து சொல்லும் இல்லையா? அதே மாரி தான் இருந்தது. ஸோ கடவுள் நமக்கு வந்து ஒரு வேத புத்தகம் குடுத்திருக்கிறாரு. அந்த வேத புத்தகத்துல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்காக தான். நம்ம அத சுதந்திரத்துக்கு பதிலாக 1ஆம் தேதி நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைக்கும்? இல்ல எனக்கு என்ன ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவன் ஒரு நாளுக்கு ஒரு வருஷத்த கூட்டி கொடுத்திருக்காருன்னா, அதுக்கு ரீசன் என்ன? தேவனுடைய சித்தம் நம் மூலியமாக இந்த உலகத்துல செய்ய வேண்டியது இன்னும் இருக்கு. அதுக்காக தான் நமக்கு வந்து இன்னொரு ஆண்ட தேவன் கூட்டி கொடுத்திருக்காரு. ஸோ இத தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். அத விட்டுட்டு தேவன் நமக்கு என்ன செய்வார்? இல்ல தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுப்பார்? தேவன் என்ன நமக்கு வந்து இந்த உலக பிரகாரமாக என்ன குடுப்பாருங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போட நம்ம 1ஆம் தேதி நம்ம போய் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். தேவன் பார்க்கிறார், இல்லப்பா நான் உன்ன அதுக்காக நான் படைக்கல. உன்னால எனக்கு ஒரு திட்டம் ஆகணும். இந்த உலகத்துல உன்னால ஒண்ணு நடக்கணும். அதற்காக தான் உனக்கு ஒரு இன்னொரு வருஷம் கூட்டி கொடுத்துருக்கேன். அப்படின்னு தான் இந்த வருஷத்த நமக்கு குடுத்துருக்காரு. ஸோ நம்ம தேவனிடத்துல எப்படி கேட்போம்னா, அப்ப நான் என்ன செய்யணும் உங்களுக்காக? 2025ல நான் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிற கேள்வியோட இந்த வருஷத்த ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு ஆதாரமா வந்து நம்ம இந்த நாளுக்கு ஆதியாகமம் 28:15 நம்ம பார்ப்போம். நான் வாசிக்கிறேன். 28:15 நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்ல. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பாடம் இல்ல. எப்படி யாக்கோபு வந்து அவருடைய அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இல்லையா அவருடைய மாமா வீட்டுக்கு போகும்போது நடந்த ஒரு காரியம் ஆக்சுவலா. அந்த இடத்துல தேவன் வந்து யாக்கோபை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நான் வந்து உங்க அப்பா கூட பண்ண உடன்படிக்கை, உங்க தாத்தா கூட பண்ண உடன்படிக்கை இது எல்லாத்தையும் நினைச்சிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இல்ல ஆனா நீங்க அதுக்கு பின்னாடி யாக்கோபோட நீங்க பிரேயரை நீங்க பாத்தீங்கன்னா 20வது வசனம் பாருங்க. அப்ப யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும். கடவுள் என்ன சொல்றாரு? மூலியமா இந்த உலகத்தின் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுங்கிற ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பட் அவருடைய பிரேயர் என்ன? எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு உடை கொடுங்க. நம்மளும் அப்படித்தானே இல்லையா? தேவன் நம்மளை எப்படி அழைச்சிருக்காரு இல்லையா? வசனம் சொல்லுது இல்லையா? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்ம தேவனுடைய பிள்ளை. நம்மளுடைய ப்ரேயர்ஸ் எப்படி இருக்கு இல்லையா? எப்படி ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். எனக்கு இதை கொடுங்க கடவுளே, அதை கொடுங்களே, எனக்கு அதை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு வீடு கொடுங்க கடவுளே. இதை தான் நம்மளுடைய ப்ரேயர் சார். தேவன் பார்க்கிறார் இல்லையா? நான் மூலியமா இந்த உலகத்தையே நான் ஆசீர்வதிக்க போறேன்ப்பா. மூலியமா இந்த உலகத்தை நான் வந்து தேவனுடைய அண்டையில கூட்டிட்டு வரைக்கும் நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி சொல்ற அந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த ப்ரேயர் வச்சிருக்கோம் இல்ல. அதுதான் கடவுள் நமக்கு வந்து ஒரு சித்தம் வச்சிருக்காரு. யாருக்குமே சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்கவே இல்லை இல்ல. ஏன்னா எதையுமே 29:11 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவருடைய சித்தம் என்னன்னா, அவருடைய திட்டம் என்னன்னா தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்ல. அதாவது எபேசியர் 2:10 வாசிச்சீங்கன்னா, நற்கிரிகளை செய்யறதுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரிகள் செய்யறதுக்காக தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்ப்போம், நம்ம வந்து தேவனுக்கு பிரியமான காரியம் நடக்கிறோமா, இல்ல யாக்கோபோ போல எனக்கு வந்து சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ் கொடுங்க நம்ம கேட்குறோமா இல்லையா? நம்ம தேவன் இந்த உலகத்தை தேவனுக்கு நோக்கி நம்ம திருப்புவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம திரும்புவோம். இந்த வருஷத்துல இன்னும் பல கோடி மக்களை நமது மூலியமா தேவன் இன்னும் அவருடைய சேர்க்கிறதுக்கு நம்ம வந்து விட்டு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.